ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் விகே ஸ்டுடியோ. நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் அப்ளை ஆகிட்டு இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போனா தான் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக தெரியும். அதுவும் இல்லாமல் இந்த வீடியோ ரொம்ப சிம்பிளாகவே முடிஞ்சிடும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோ எதில் எடிட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலராக எடிட் பண்ண போகிற ஆப் வந்து அலைட் மோஷன் தான். ஸோ அலைட் மோஷனில் தான் இந்த வீடியோவும் எடிட் பண்ண போகிறோம். அலைட் மோஷனில் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு இமேஜ் மெட்டீரியல் கொடுத்துருப்பேன். அந்த இமேஜ் மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த வெப்சைட்டில் வந்து அது என்னோடய வெப்சைட் தான். அதில் உங்களுக்கு எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியலனா அதுக்கு மேலேயே ஒரு வீடியோ லிங்க் இருக்கும். அந்த வீடியோவை பார்த்துட்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அதே மாதிரி அலைட் மோஷன் நான் யூஸ் பண்ணுற வெர்ஷன் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதிலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஈஸியாக எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற சாங்கை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சாங் சூஸ் பண்ணிவிட்டு சாங் சூஸ் பண்ணி அதுக்கு தேவையான இமேஜ் வந்துட்டு நீங்கள் முன்னாடி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். நான் கீழே இருக்கிற ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து உங்களுக்கு தேவையான ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். கொடுத்ததுக்கப்புறம் கீழே இருக்கிற ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற இமேஜ் வந்து இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணுங்கள். நான் சூஸ் பண்ணியிருக்கிற இமேஜ் வந்து இந்த இமேஜ் தான். இந்த இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு மேலே 3 டாட் கொடுத்து ஃபுல் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கப்புறம் லைட்டாக மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். அந்த ரேஷியோக்கு தகுந்த மாதிரி இமேஜை மூவ் பண்ணி வச்சுட்டு அந்த இமேஜ் வந்து லைட்டாக டியூரேஷன் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஒரு 8 செகண்டுக்கு இருக்குது. இந்த இமேஜை மூவ் பண்ணி அதாவது கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கார்னர் இப்போ வந்து நான் ரைட் சைடில் அந்த இமேஜ் இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். வச்சதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் ஆட் பண்ணிட்டு எண்டிங்கில் வந்து அதை அப்படியே லெஃப்ட் சைடு அந்த இமேஜை கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு அப்படியே மூவ் ஆகும். ஓகேவா? இதுக்கு தான் இந்த இமேஜ் வந்து இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண சொன்னேன். அதுக்கப்புறம் இதில் லைட்டாக கலர் கரெக்ஷன் மாதிரி ஏதாவது பண்ணிக்கலாம். கலர் அண்ட் லைட்குள்ளே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் அண்ட் காமா அப்படிங்கிற எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் மைனஸ் பண்ணுவேன். அப்புறம் வந்து இமேஜ் பார்க்குறதுக்கு அதாவது கொஞ்சம் டார்க்னஸ் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பிரைட்னஸ் கொண்டு வரணும். ஓகேவா? இந்த வேல்யூ நான் கொஞ்சம் டார்க்னஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆட் எஃபெக்ட்ஸில் போயிட்டு ஹைலைட் அண்ட் ஷேடோ ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபுல்லாக ஹைலைட் கொண்டு வந்துக்கிறேன். ஓகேவா? அடுத்து திருப்பி ஆட் எஃபெக்ட்ஸ்குள்ளே போயிட்டு பிரைட்னஸ் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரி பிரைட்னஸ் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கான்ட்ராஸ்ட் அப்படின்றத வந்து அதையும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? எனக்கு இந்த மாதிரி இமேஜ் வந்து நான் வச்சுக்கிட்டேன். இந்த 3மே ஆட் பண்ணிவிட்டேன். இதுக்கப்புறம் ஷார்ப்பன் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணக்கிறோம் கீழே இருக்கிற ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு இமேஜ் கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொன்னாலும் அந்த இமேஜ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜ் தான் நீங்கள் டவுன்லோட் பண்ண இமேஜாக இருக்கும். இந்த இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு மேலே 3 டாட் கொடுத்து ஃபுல் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நான் வந்து 4:5 ரேஷியோக்கு தான் இதை எடிட் பண்ணியிருக்கேன். அதனால் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா மேலே கொஞ்சம் ஹெட்டு கட்டான மாதிரி இருக்குது. அப்போ வந்து நீங்கள் இந்த இமேஜ் வந்து கொஞ்சம் கீழே இறக்கி வைக்கணும். இப்போ முன்னாடியே நீங்கள் இது பண்ணிட்டீங்க, அந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் மூவ் பண்ணுற மாதிரி வச்சிட்டிங்கன்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கீழே இறக்கிட்டிங்கன்னா எண்டிங்லேயும் போயிட்டு கரெக்டாக அந்த ரெட் லைன் வர மாதிரி கீழே இறக்கிக்கும். இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி இப்படி வச்சதுக்கப்புறம் அந்த ப்ரஷ் சிம்பிள் இமேஜ் இருக்குல்ல அதையும் வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இமேஜுக்கான அந்த இது வந்து ரெடி ஆயிரும். கரெக்டாக அந்த ஃப்ரேம்குள்ளே வந்து உட்காந்துரும். உட்காந்ததுக்கப்புறம் இதில் வந்து அந்த ரெட் கலருக்கு பதிலாக உங்களுக்கு வேணுங்கிற கலர் நம்ம ஆட் பண்ணணும். அதுக்கு ஆட் எஃபெக்ட்ஸ்குள்ளே போயிட்டு HUE எஃபெக்ட் ஷிஃப்ட் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். இதை ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் உங்களுக்கு என்ன இமேஜ் இப்போ அந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. அப்போ வந்து நம்ம லைட்டாக எல்லோ கலர் இந்த எல்லோ ஆரஞ்சு இந்த அளவு நம்ம கொண்டு வந்துட்டோம்னா கரெக்டாக இருக்கும். அப்படி உங்களுக்கு HUE ஷிஃப்ட்டில் கரெக்டாக உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை டெலீட் பண்ணிவிட்டு ஆட் எஃபெக்ட்ஸில் போய்ட்டு கலர் அண்ட் லைட்குள்ளே ரீப்ளேஸ் கலர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ரீப்ளேஸ் கலர் எஃபெக்ட் ஆட் பண்ணிவிட்டு அந்த ரீப்ளேஸ் கலர் அப்படின்றத வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அதாவது என்னதுன்னா நம்ம இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது நான் அந்த ரெட் கலர் இமேஜ் கொடுத்துருக்கேன்ல அந்த இமேஜ் கலரை செலக்ட் பண்ணிவிட்டு நியூ கலர் அப்படின்றதுல அந்த இடத்துல உங்களுக்கு வேணுங்கிற கலர் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அப்ளை ஆகிடும். ஓகேவா? அப்போ வந்து நான் இந்த எல்லோ கலர் வச்சுருக்கேன். இந்த இமேஜுக்கு வந்து இது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகேவா? இது வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம். கிரே, ஒயிட், பிளாக் எது வேணாலும் வச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த கிரே கலர் பார்க்குறதுக்கு நல்லா அட்ராக்டிவாக இருக்குது இந்த கிரே கலர். ஸோ நான் இந்த இமேஜை வச்சுக்கிறேன். இந்த கலர் நான் வந்து வச்சுக்கிறேன். வச்சதுக்கப்புறம் இதில் வந்து ரிலீக்ஸ் ஆட் பண்ணணும். ஜஸ்ட்டு நான் விகே ஸ்டூடியோ சிங்க் என்னென்னமோ வருது விகே ஸ்டூடியோ அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ஃபாண்ட்டு கலர் வந்து ஒயிட் கலர் வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல லைட்டாக அந்த ப்ரஷ் எப்படி ரொட்டேட் ஆகிருக்கும்
அந்த அளவு நான் இப்படி ரொட்டேட் பண்ணி இந்த இடத்துல கரெக்டாக வச்சதுக்கப்புறம் இதுக்கு எஃபெக்ட்லாம் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் நான் முன்னாடியே டெக்ஸ்ட் அனிமேஷன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சேனல் நிறையா வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவில் இருக்கிறதுல தான் ஒன்று எடுத்து இதில் நான் காப்பி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா டெக்ஸ்ட் எஃபெக்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அலைட் மோஷன் இது. அதுக்கு தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் போயிட்டு உங்களுக்கு வேணுங்கிற எஃபெக்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மோஸ்ட்லி நம்மளுக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் அந்த இமேஜ் லைட்டாக அந்த ப்ரஷ் மாதிரி இருக்குல்ல, அந்த இமேஜ் லைட்டாக செலக்ட் பண்ணி லைட்டாக ஜூம் இன் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இவ்வளோ தான், எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் உங்கள் சேனல் வாட்டர் மார்க்கு உங்களுக்கு எந்தெந்த இடத்துல வேணுமோ அந்தந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த வீடியோ ரொம்ப ஷார்ட்டாகவே முடிச்சுட்டு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.